இது வந்து 40 ரூபா 45 நிமிஷம் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு 40 ரூபா கிடைச்சிருக்கு. 40 ரூபாவோட போகலாம். இன்னும் ஒரு 1 மினிட்ல ரெயின் வருமானு போட்டுருக்கு. பா உண்மையிலே 1 மினிட்லாம் வருது. மிஷின்லேயே மந்தி எடுக்கலாம். அதை மாதிரி மேனுவலாக அடிக்க எடுத்துக்கலாம். வடபழனிலேருந்து காமன் ஸ்டேட் போகிறதுக்கு நாங்கள் வந்து 2 ரயில்வே ஸ்டேஷன் மாறி போகணும். சத்தம் தான் வந்து பெரிய சத்தமாக இருக்கும். எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எங்கே நிற்குமெண்டு சொன்ன நிமிஷத்துக்கு வந்து இந்த மெட்ரோ ரயில் இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து வெளிநாடுகள் மாதிரி வந்து இப்படியா மாறிக்கொண்டு. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் மிஸ்டர் சுமித். நான் நிற்கக்கூடியது வந்து இந்தியாவிலேயும் குறிப்பாக வந்து சென்னையில், அதுவும் வலசரவாக்கம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் பயணம் வந்து எப்படி இருக்குன்னு தான் இந்த வாயிலாக பார்க்க போகிறோம். நான் நிற்கக்கூடிய வந்து வலசரவாக்கம். இங்கேருந்து டிரெக்டாக வந்து மெட்ரோ ரெயின் ஸ்டேஷன் இல்லை, வடபழனி போகணும். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சேர் ஆட்டோ இல்லாட்டி ஆட்டோவில் போய் அங்கே வந்து வடபழனிலேருந்து ஆலந்தூர்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து மாறி கவர்மெண்ட் ஸ்டேட்டு போய் அங்கேருந்து மெரினா பீச்சுக்கு போக போகிறேன். உண்மையிலேயே இந்த மெட்ரோ பயணம் வந்து எப்படி இருக்குன்னு மாதிரி தான் இந்த காண வாயிலாக பார்க்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த சேர் ஆட்டோவில் போகிறது வந்து உண்மையிலேயே குறைஞ்ச கட்டணத்தில் போகலாம். அது உண்மையிலேயே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ பயணம் வந்து எப்படி இருக்குன்னு பற்றி தொடர்ந்து பார்க்க போகிறோம். எவ்வளோ காசு முடியுது, எங்கெங்கே போகலாம், இந்த மெட்ரோ பயணத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களை பற்றி தொடர்ந்து பார்க்க போகிறோம். என்னோட சேனல் யாராவது ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த பெல் ஐக்கனை தட்டிட்டு பாருங்க. தொடர்ந்து வீடியோ வரும், வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதிக அளவு டீ கடையை பார்க்க கொஞ்சம் இருக்கும். அது மாதிரி டீ கடை வந்து வெறும் 10 ரூபா தான் பாருங்க. 10 ரூபா டீ அப்படி டீ போயண்ட் அப்படி இப்போ நிறைய டீ கடை சொப்போல் இங்கே அதாவது வந்து இந்தியாவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்டா பார்த்தீங்கன்னா இப்போ டீ வந்து ஒரு ஃபேமஸாகவே போயிருக்கு. நிறைய படிகளுக்கு வந்து செஸ்ஸை குறைக்கிறது வந்து இந்த டீ தான் உண்மையில். இதான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட். இங்கேருந்து அங்கால வந்து நாங்கள் போயிட்டு அங்கால எவ்வளோ தான் போய் பஸ்ஸோ இல்லாட்டி சேர் ஆட்டோவில் போக போகிறோம். இந்த சேர் ஆட்டோ வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்லாம் கிடையாது. எந்த ஆட்டோவுமே மஞ்சள் கலர் தான். நாங்கள் வந்து ரோட்டுக்கு மாறி அங்கால போகணும். அதிகளவான வாகனங்கள், இந்த ரோட்டை மாறவே அளவுக்கு வாகனங்கள் நிற்கும். இங்கேருந்து போய் இந்த ஒன்றுக்கும் இஞ்சாலையும் வந்து ஒன்று இருக்கும். நாங்கள் வந்து இஞ்சால தான் வந்து போகணும். இஞ்சாலம் வந்து வடபழனி இருக்குது. வடபழனி மெட்ரோவில் தான் நிறைய அங்கே வந்து போக போகிறோம். இல்லை பஸ் ஒன்று வேறு நினைக்கிறேன். இந்த பஸ் ஒன்று ஏழை சேர் ஆட்டோவில் மாறி போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர் ஆட்டோன்னு சொல்கிறது, இதில் வந்து நிறைய பேர் இருந்து போவினோம். முன்னத்தும் இருந்து போவினோம், இஞ்சாலையும் இருந்து போவினோம். இப்போ வந்து நான் மட்டும் தான் தனியாக போய் கொண்டிருக்கிறேன் வடபழனிக்கு. அவங்க சில போய் ஆக்கள் மாறிட்டு ஏறிவிடும். அதையும் காட்டுறேன் உங்களை பாருங்க. இந்த சேர் ஆட்டோ வந்து இலங்கையில இல்ல. இதுலயும் ஒரு சீட் இருக்கு. இந்த பஸ்ஸில் பாருங்க அப்படி வித்தியாசமா இருக்குன்ட்டு. இங்க வந்து பஸ்ஸில் கேர்ள்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஃபிங்கர்ல மார்க் பண்ணி கூட பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு ஃப்ரீயாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். பாய்ஸுக்கான இனிமேல் ஃப்ரீயாக போகல. தமிழ்நாடு பஸ் போகுது. மாநகர் போக்குவரத்து கழகம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில் போகிறதுக்கான வேலைப்பாடெல்லாம் வந்து வந்து இருக்குது. பாதைகள் வந்து அமைச்சு வந்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம் மெட்ரோ ரயில் ஸ்டேஷனுக்கு. இங்கே வந்து போக்குவரத்து விதிகளை யாருமே மதிக்கிறதே இல்லை போல இருக்கு. இடது கையாலயம் ஓடுறாங்க, வலது கையாலயம் ஓடிக்கொண்டு வராங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடபழனிக்கான மெட்ரோ ஸ்டேஷன் மேலே போகணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் செக்அப் பண்ணி தான் விடுவாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள போகிற மாதிரி செக்அப் பண்ணி தான் மிச்சம் கண்டினியூ பண்ணுறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடமே பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஸ்டெப் வந்து போட்டுருக்குறாங்க. அதில் வந்து நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி இந்த மூவிங் ஸ்டெப்லேயே நடந்தும் போகலாம், அந்த மாதிரி நின்றும் போகலாம். இதான் நடைமடை. செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். டிக்கெட் எடுக்கிறேன்டா. பார்த்தீங்கன்னா இயந்திரம் மூலமாக, அதாவது மிஷின்லேயே டிக்கெட் எடுக்கலாம். அதை மாதிரி மேனுவலாக டிக்கெட் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே போகணும். எவ்வளோ டிக்கெட்டுன்றதை பற்றி நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். டிக்கெட் கவுண்டர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிக்கெட் வந்து 40 ரூபா. இங்கே இந்த வடபழனிலேருந்து காமன் ஸ்டேட்டு போகிறதுக்கு நாங்கள் வந்து 2 ரயில்வே ஸ்டேஷன் மாறி போகணும். ஒன்று ஆலந்தூர் போய் போகணும். அதனால் இந்த ஸ்கேன் பண்ணி தான் வந்து உள்ளே போகலாம். இந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணியாச்சு.
போட்டிருப்பாங்க நடைமுறை முதலாம் நடைமுறை இறங்கி மேலே மெட்ரோ அப்படி எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு போகணும். போய்த்தான் அங்கே இருந்து நாங்கள் ட்ரெயின் எடுத்து ஆலந்தூருக்கு போக போகிறோம். பிஸ்னஸ் ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஒன்று வந்தோன்னுக்குது. சத்தம் தான் வந்து பெரிய சத்தமாக இருக்கும். இது வந்து பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட்டு இதில் போட்டு பாருங்க. இந்த நிமிஷத்தில் வந்து ரெயின் வர பண்ணுறதை கூட இதில் போட்டு வந்துருப்பாங்க. நாங்கள் வந்து இதில் வார ரயிலில் என்ன எதிர்த்து திசையாக போகணும், அதை வந்து இந்த திசையாக போகாமல் எதிர்த்து திசையாக போகணும். அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 3 நிமிடத்தில் வந்து ரெயின் வர்றதுக்கு இருக்குது. இதில் செஞ்சிருவாங்க. ரெயின் வலிக்கிட்டு பாருங்க. எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க நிற்குமான்ட்டு போட்டிருப்பினா, ஆனால் இந்த அது வந்து வேலை செய்யலை. இப்போ இன்னும் ஒரு 1 மினிட்ல ரெயின் வரமாட்டு போட்டிருக்கு. 1 மினிட்ல 1 மினிட்லாம் வருது வேண்டாம். எல்லாரும் வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா வருது ரெயின் பாருங்க. அதுலேயே இருக்கு. நீங்கள் சொன்ன நிமிஷத்துக்கு வந்து இந்த மெட்ரோ ரெயின் இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்துடும். மெட்ரோன்றாலே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகிறது, அதாவது இந்த கரண்டில் வந்து ஸ்பீடாக போகக்கூடியதான் இந்த மெட்ரோ ட்ரெயின். இது வந்து விமான நிலையம் மட்டும் போகும் இந்த ட்ரெயின், ஏர்போர்ட் மட்டும். ஏர்போர்ட்டை போகிறாங்க வந்து இலவு காலேஜில் போய் கொண்டு இருக்குது இந்த டிராஃபிக்கும் இல்லாமல். இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்குது இடத்துல இருக்குண்டு. ஏன்னா இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இந்த பார்க்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் எவ்வளோ பெரிய கட்டங்கள் எல்லாம் தெரியுதுண்டு. இதான் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் முதலாம் நடமாடி இருக்குது. நாங்கள் இனி வந்து அங்கால போகணும் மாறி மெட்ரோ ரயில் எடுத்து தான் வந்து இங்கால அது வந்து காமன் ஸ்டேட் பக்கம் போக போகிறோம். அதாவது வந்து பீச் மெரினா பீச் பக்கம் போகிறதுக்கு போக போகிறோம். அதனால் லிஃப்ட்டும் இருக்குது, லிஃப்ட்டில் மாறி போகணும். இதனால் லிஃப்ட்டு எல்லாமே போட்டிருக்கோம். நாங்கள் எங்கெங்கே ரங்கோணம் அப்படி போகணும். இது வந்து 2வது மெட்ரோ. அது வந்து மாறி போகிறதுக்காண்டி போகணும். மேலே போகணும். மேலே போய் அதாலையும் பார்த்தீங்களா போகலாம், இதாலையும் போகலாம். மேலே போய் தான் இனி அடுத்த ரெயின் வந்து நாங்கள் மாறி கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு போக வேண்டி வரும். கவர்மெண்ட் ஸ்டேட்டில் இறங்கி அங்கால ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்து அங்கால நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பைக்லேயோ ஏதோ ஒரு ரெண்ட் பண்ணி போகலாம். அங்கால பார்த்தீங்கன்னா அடிக்கிறக்கா வந்து ரெயின் போய்கொண்டே இருக்குது. மெட்ரோ ரெயின் அதிவேகமாக போய்கொண்டு இது இலகுவாக போய்கொள்ள முடியும். ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்து ஈஸியாக போய்கொள்ளலாம். ஏன்னா அதிவேகமாகும் போது டெய்லி ஓடிக்கொண்டே இருக்குது. அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு ரெயின் போகக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இன்னும் ஒரு 4 நிமிடங்களில் வந்து அடுத்த ரெயின் வந்து வந்திருக்கும். நாங்கள் இப்போ வந்து நிற்கிறதுக்குள்ளேயே அடுத்த ரெயின் வர்றதுக்கான ரெடி ஆகி கொண்டிருக்குது. இது வந்து ஏர்போர்ட் மட்டும் போகிற ரெயின் வந்து போய்கொண்டிருக்கீங்க. சொன்ன நிமிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் வந்து இருக்கும். ஆக்களையே காணுது. பார்த்தீங்கன்னா சென்னை எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கான வேலைப்பாடுகள், அதை பாதை அமைக்கிற வேலைப்பாடுகள் வந்து நடந்து. அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கிண்டி ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன். வெளிநாடுகள் மாதிரி வந்து இந்தியா மாறிக்கொண்டு
அதோட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் எந்தெந்த ஸ்டேஷன் எந்த வழியால் அனுப்புவாங்க அப்படியான விஷயங்களையும் வந்து ஒளிபரப்பு மூலம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதுலேயும் வந்து போடுவாங்க எந்த ஸ்டேஷனில் இப்போ என்ன டைம் தாங்க இந்த ஸ்டேஷனில் போய்க்கொண்டு நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்டேட் ரயில்வே ஸ்டேஷன் தான் நாங்கள் போகிறோம். அதுதான் அங்கேருந்து வந்து மிச்சம் போகிறோம். இதுதான் வந்து கவர்மெண்ட் ஸ்டேட் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே வந்து தான் நான் இதுலேருந்து வெளியில் போய் தான் இன்றைக்கி வந்து நான் பீச்சுக்கு போக போகிறோம். ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தாலும் கூட எல்லாமே வந்து ஏர்போர்ட் மாதிரியே இருக்குது. எல்லாம் லிஃப்ட் இருக்குது, மூவிங் ஸ்டெப் இருக்குது. அதனாலுமே போய்க்கலாம். போட்டுப்பாங்க வெளியேறும் படி எதாலேருந்து வெளியேறும் படி. எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியேற இடம் இருக்குது. இந்த போட்டோக்கு பாருங்க வெளியேற படி பார்த்தீங்கன்னா வெளியில் போகிற வழியிலேருந்து எல்லாமே வந்து அந்த சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இது வந்து 40 ரூபா 45 நிமிஷம் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு 40 ரூபா கிடைச்சிருக்கு. 40 ரூபாவோட போகலாம். உண்மையிலேயே ஒரு சீப்பாக இருக்குது எனக்கு. இதே யாழ்ப்பாணம் மட்டும் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மூவிங் ஸ்டெப். இதெல்லாம் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சு கொண்டு போக வேண்டியதாக கிடக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ வந்து அதிவேகமாகவும் அதோட சீஃபஸ்ட் அதோட இலகுவாலையும் போகக்கூடிய மாதிரி இருக்குது. பாப்போம் வெளியில் போய் எப்படி போக போகிற மாதிரி தெரியலை. இதான் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இதுலேருந்து வர நாங்கள் வாகனம் பிடிச்சி வெளியில் போக போகிறோம். ட்ரெயின் பயணம் பார்த்துட்டு அப்படி இருக்காண்டு இலகுவாக நினைக்கிறேன். இப்போ வந்து ஆட்டோ முடிச்ச கலர் படத்துல இல்லை இருக்கு. கவர்மெண்ட் இருக்கு. பீச் போகிறதுக்கு வந்து 8 ரூபா கேட்டவர். நான் ரபிட்டோட புக் பண்ணி நான் வந்து 60 ரூபா காட்டு கொஞ்சம் லேட் ஆகுது. அதில் வந்து ஆட்டோ எப்படி போய் அந்த ஆட்டோ வந்து மட்டும் பறக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாண்டாலே சென்னைண்டாலே இந்த போட்டோ தான் போடுவாங்க. இதை பார்த்தாலே சொல்கிறோம் சென்னை தானே. ஓகே எத்தனை வந்து பார்த்தாலும் பார்த்தா ஃபர்ஸ்ட் வாய்ப்பு சொல்கிறாங்க. பீச்சு கடை வந்துட்டு முடிச்சுக்கோங்க. ஓமண்ணா ஓஹோ ஓ ஸ்ரீலங்கா வந்திருக்கிறோம். ஓகே பார்த்துருப்பீங்க அந்த மெட்ரோ பயணம் எப்படி இருக்குண்டு. இந்தியாவில் வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்த வந்து நிறைய காசு வந்து மிச்சப்படுத்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீச் அடிக்க வந்துட்டேன். அடுத்த காலம் வந்து பீச்சில் எம்ஜிஆர் சிலை, மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சிலை, அப்படி நிறைய சிலைகள் வந்து அவருக்காக சமாதிகள் வந்து ஒதுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது. அடுத்த காலம் வந்து அந்த காலெலாம் பார்க்க போகிறீங்க. இந்த காலம் இதோட முடிச்சு கொள்கிறேன். இன்னொரு காலம் சந்திக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.